அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 16 நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 16. இந்த காணொலியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாக அவருடைய சகோதரர் ஹாரூனும் இறை தூதராக நியமிக்கப்படுவது சம்பந்தமாக 20வது அத்தியாயம் 42, 23வது அத்தியாயம் 45, 25வது அத்தியாயம் 35, 26வது அத்தியாயம் 13, 28வது அத்தியாயம் 34, 35 ஆகிய வசனங்களில் அதை பற்றிய தெளிவாக எடுத்து அல்லாஹ் சொல்கிறான். அதை இப்போது பார்ப்போம். நீரும் உமது சகோதரரும் எனது சான்றுகளுடன் செல்லுங்கள். இந்த ரெண்டு பேரையும் என்னை நினைப்பதில் சோர்வடையாதீர்கள். அல்லாவை நினைத்து அவனை போற்றி புகழ்வதில் சோர்வடைந்து விடக்கூடாது. அதனால் நீ கேட்டபடி உன்னுடைய சகோதரரையும் உன்னுடைய சகோதரரும் என்னுடைய சான்றோடு அந்த சான்றுகளை அவங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துட்டான்னு அர்த்தம். அவங்களையும் நபியாக நியமிச்சிட்டான்னு அர்த்தம். ஆக ரெண்டு பேரும் நீங்கள் செல்லுங்கள். என்னை நினைப்பதிலையும் என்னை போற்றி புகழ்வதிலையும் என்னை வணங்குவதிலையும் சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. இருவரும் பிராவனிடம் செல்லுங்கள். அவன் வரம்பு மீறிவிட்டான், ரொம்ப அதிகமாக வரம்பு மீறிட்டான். அவனிடம் மென்மையான சொல்லையே இருவரும் சொல்லுங்கள். அவன் படிப்பினை பெறக்கூடும், அல்லது என்னை பற்றி அவன் அஞ்சலாம் என்றும் அல்லாஹ் கூறினான். மேபி அஞ்சக்கூடும். ஆக நீங்கள் சுமூகமான முறையில் என்ன மென்மையான சொல்லையே சொல்லாங்க, கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அறிவுரையோடு அல்லாஹ் அனுப்பினான் என்பதை 20வது அத்தியாயம் 42 44 வரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் பின்னர் ஃபிரௌனிடமும் அவனது சமுதாயத்திடமும் மூசாவையும் அவரது சகோதரர் ஹாரூனையும் நமது அத்தாட்சிகளுடனும் தெளிவான சான்றுகளுடனும் அனுப்பினோம். சும்மா அனுப்பலை, அல்லாஹ் அதற்குரிய அத்தாட்சியும் தெளிவான சான்றுகளுடையும் தான் அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் பெருமை அடித்தார்கள், அவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் கூட்டமாக இருந்தார்கள் என்பதை 23வது அத்தியாயத்தில் 45, 46 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் என் உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகும், என் நாவும் இயலாது, எனவே ஹாரூனை தூதராக அனுப்புவாயாக என்று அவர்கள் கேட்டதை பற்றி தூதராக என்னுடைய சகோதரன் நியாமின்னு அல்லாட்ட கேட்டாங்க. அதை பற்றி அல்லாஹ் 26வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் என் சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுவார், எனவே அவரை என்னுடன் உதவியாக அனுப்பி வை. அவர் என்னை உண்மைப்படுத்துவார், என்னை அவர்கள் பொய்யரென கருதுவார்கள் என்று அஞ்சுகிறேன் என்று சொன்னார். உம் சகோதரர் மூலம் உமது தோலை பலப்படுத்துவோம் என்று அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதல் வார்த்தையை கூறி பயப்படாமல் ரெண்டு பேரும் போங்க, யாரும் உங்களை ஒன்றும் செஞ்சிக்க முடியாது என்று கூறினார்.